செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம், அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். தேவனின் வீடு பாழா கிடக்குதே, நாமோ நமக்கா வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழா கிடக்குதே, நாமோ நமக்கா வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம், அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அது பணி செஞ்சிடுவோம். நானும் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம். திரளாய் விதைந்தோம், கொஞ்சமா அறுப்பதே, வருகிற பணமெல்லாம் வீணா போவதே. திரளாய் விதைந்தோம், கொஞ்சமாய் அறுப்பதே, வருகிற பணமெல்லாம் வீணா போவதே, வீணா போவதே. நடுங்கோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். நடுங்கோ சொல்லிடுவோம், நற்செய்தி சபைகளை நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். மனந்தளராமல் பணியை தொடருங்கள், படைத்தவர் நம்மோடு, பயமே வேண்டாம். மனந்தளராமல் பணியை தொடருங்கள், படைத்தவர் பயமே வேண்டாம், பயமே வேண்டாம். அடைங்கோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். தேவன் தந்த ஆரம்ப ஊழியத்தை அற்பமா எண்ணாதே, அசட்டை பண்ணாதே. தேவன் தந்த ஆரம்ப ஊழியத்தை அற்பமா எண்ணாதே, அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாதே. அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சபைகளை நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். அடைந்தோ சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகள் நின்றிடுவோம், சாட்சியம் வாழ்ந்திடுவோம். தேவன் தன்னிடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்கா வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்கா வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்கா வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? ஆலயத்துக்கு மேலேயே ஆண்டவர் அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். இந்த ஆலயம் ஜனங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த ஆலயம் தேவனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டனாக இருக்கிறது அப்படிதான் அந்த காலை வேளையில் ஒரு சில வார்த்தைகள் அந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட காரியத்தை மட்டும் நான் சொல்லி செபிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த ஆலயம் அப்படின்போது ஒரு எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோன்னா, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய
கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே, அப்போ ஆலயத்தை எங்கே கட்டணும் அப்படின்னா எருசலேமில் கட்டணும். எங்கே கட்டணும்? எருசலேமில் என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்டணும். இந்த எருசலேமை குறித்து கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார், இல்லை இந்த எருசலேமுக்கு மேலே ஆண்டவர் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார், இந்த எருசலேம் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதான் அந்த. அப்போ அந்த ஆலயத்தை எங்கே கட்ட சொல்கிறார்? எருசலேமில் கட்ட சொல்கிறார். எங்கே கட்ட சொல்கிறார்? எருசலேம். அப்போ எருசலேம் என்பது ஒரு சபை இல்லையா? எருசலேம் என்பது இன்றைய காலத்தில் அது சபை. அப்போ சபைக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும்போதும் சபைக்கு பக்கத்தில் இருக்கும்போதும் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை அவன் பெற முடியும். எல்லாருக்கும் வருகிற அழிவு நமக்கு வராமல் இருக்கணும்னா அந்த எருசலேமில் என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். அந்த எருசலேம்னா சபை. எருசலேம் என்பது என்ன? அதான் அந்த எஸ்ராவில் உங்களுக்கு வாசிச்சது என்ன? யூதாவில் உள்ள எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி இல்லையா? அப்போ எருசலேமுக்கு மேலே கர்த்தர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார். எல்லாருக்கும் அழிவு வர்றதை கர்த்தர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எருசலேமுக்கு மேலே ஒரு அழிவு வர்றதை கர்த்தரால் என்ன செய்யவே முடியாதுன்னா பொறுத்துக்கவே முடியாது. ஆண்டவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. எங்கே பாதிப்பு வந்தால் எருசலேமுக்கு. அப்போ எருசலேம்னா ஒரு இடத்துக்கல்ல, எருசலேமில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா ஆண்டவரால் என்ன செய்யவே முடியாது? பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? பொறுத்து கொள்ளவே முடியாது. மற்றவர்களெல்லாம் அழிக்கும் போது மற்றவர்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் எருசலேமில் இல்லாதவர்களை அழிக்கும் போது கர்த்தர் என்ன செய்ததே கிடையாதுன்னா அவர்களுக்கு மேலே வருத்தப்படுவதோ இல்லை மனஸ்தாபப்படுவதோ சங்கடப்படுவதோ கிடையாது. வேதத்தின் அடிப்படையாக நான் சொல்கிறேன். அப்போ நாம் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா கர்த்தர் என்ன செய்யறதுன்னா அதை பொறுத்து கொள்ளுகிறதே இல்லை. அப்போ மற்ற தேவ ஜனங்களுக்கு வருகிற அந்த பாதிப்பு நமக்கு வராமல் இருக்குன்னா, உலக ஜனத்துக்கு இல்லை, மற்ற தேவ ஜனங்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் இழப்பும் நஷ்டமும் வருத்தமும் கஷ்டங்களும் நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம் எருசலேமில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த எருசலேமை குறித்து அவ்வளவு கவனம் பாராட்டுகிறார். இதை எப்படி விளங்கிக்கிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 21ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு அடிக்கடி பழக்கப்பட்ட ஒரு அதிகாரம், நம்ம கவனிக்கிற ஒரு அதிகாரம். 1 நாளாகமோ 21ஆம் அதிகாரம் என்னது? சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை ஏவற போது அவன் ஜனங்களை என்ன சொல்லி அனுப்புகிறார். அப்படி எண்ணிக்கொண்டு வரும்போது அதனுடைய தொகையை கொண்டு தாவீதிட கொடுத்துட்ட பிறகு கர்த்தர் நாத்தான தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு, 3 வருஷம் பஞ்சமோ, 3 மாதம் சத்துருவின் பின்தொடர்தலோ, இல்லை 3 நாள் கர்த்தருடைய பட்டயம் உன்னை அழிக்க வேண்டுமோ, இதை 3ல் உன்னை என்ன பண்ணு, நீ தெரிஞ்சு கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ தாவீது சொல்கிறார், நான் மனுஷன் கையில் விடுறதை விட கர்த்தர் கையிலே விடுறேன். அப்படின்னா 3 நாள் என்ன செய்யட்டும்? கொள்ளை நோய் எங்களுக்கு வரட்டும், அதில் கர்த்தர் எப்படியாச்சும் என்ன பண்ணுவார்? இரக்கம் காட்டுவார் அப்படின்னு சொல்லுகிறது தான் நம்ம கவனிக்கிறோம். அப்படி சொல்லி முடிக்கும்போது நடக்கிற சம்பவம் என்ன? 13வது வசனம் 14வது வசனம் 1 நாளாகமம் 21 13 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டு கொண்டேன், இப்போதும் நான் கர்த்தருடைய கையிலே நான் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்றான், மனுஷர் கையிலே விழாத இருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள் இல்லையா? இப்போ நம்ம கவனிக்கும் போது இது பெரிய ஒரு இதுவாக நமக்கு தெரியல. ஆனால் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எருசலேமையும் அப்படின்ற
இதுவரைக்கும் மேல என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலை அழித்தார் அப்படின்னு. இஸ்ரவேல கொள்ளை நோயை வர பண்ணினார் அப்படின்னா எருசலேமையும் அப்படின்றார் இல்லையா? எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை எப்ப அனுப்பினார்? இந்த 70,000 பேர் முடிந்த பிறகு அனுப்புறார். மேல எப்படி முடியுது? 14ஆம் வசனம் எப்படி முடியுது? அந்த வாதையினாலே செத்தவர்கள் 70,000. இந்த 70,000 செத்தவங்க எங்க? இஸ்ரவேலில் 70,000 பேர் சாகுறாங்க. இஸ்ரவேலில் 70,000 பேர் சாகுறாங்க. இப்போ அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்குது? எருசலேமையும் அழிக்க தேவன் தூதனை அனுப்பினார். ஆனாலும் அப்ப எப்படி அனுப்புறாரு? இஸ்ரவேலை அழிக்க அனுப்பும் போது ஒன்னும் என்ன செய்யல, அந்த ஆனாலும்ன்ற வார்த்தை இல்லை. ஆனா எருசலேமை அழிக்க அனுப்பிட்டாரு. ஆனால் என்ன இல்லை? ஆனாலும் இப்ப எப்படி அனுப்புறாரு அப்படின்னா விருப்பமில்லாத அனுப்புறாரு. விருப்பமில்லாத, சரி விருப்பமில்லாத அனுப்புறீங்க, அங்க போய் அழிக்கும் போது என்ன செய்றீங்க? அவருக்கு அந்த தீங்குக்கு இன்னும் அழிக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்ப இதுவரைக்கும் அழிச்சதெல்லாம் யார? இஸ்ரவேலில் 70,000 பேர் சாவறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வே இல்லை, ஒரு சங்கடமும் படல. ஆனா செத்தவனா யாரு? ரட்சிக்கப்பட்டவன். இஸ்ரவேலில்னா செத்தவங்களா யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவரை தெரிந்து கொண்டவங்க, தேவனுடைய ஜனங்கள். ஆனா எருசலேமையும் அப்படின்னு அர்த்தம். சரி முடிச்சிட்டு சரி எருசலேமை என்ன செய்யலாம்? ஒரு பக்கம் மனசே இல்லாம எருசலேமை அழிக்க தூதன் அனுப்பிட்டாரு. ஆனா அவன் அழிக்கையில் இல்லையா, அவன் இப்பதான் என்ன செய்யணும்? அவன் ஆரம்பிக்கணும். யாரு? அந்த அழிக்கிற சங்கார தூதன் என்ன செய்யணும்? அந்த ஜனங்களை அழிக்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றான். அந்த வாதையை அனுமதிக்கிறான். உடனே சொல்றாரு அந்த தீங்குக்கு. அப்ப எந்த தீங்குக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படல? அப்படி இப்படி சொல்லனா எங்க இருக்கிற ஜனங்களுக்கு மேல வர்ற தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படல. எருசலேமுக்கு அவுட்டரில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படும் போது தேவன் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படல. எவ்வளவு பேர் செத்த முடியும்? 70,000 பேர் செத்தது ஆண்டவருக்கு என்னவா இல்லை, ஒரு பெரிய மனஸ்தாபமா இல்லை. 70,000 பேர் செத்து மடிஞ்சிட்டான். ஆனா தேவனுக்கு அது பெரிய ஒரு பெருசாவே தெரியல. 1-2 பேர் இல்லை, 70,000 பேர் செத்ததே ஒரு பெரிய என்ன பெருசு இல்லை. ஆனா எருசலேமில் வந்து இப்படி கையை வைக்கும் போதே கர்த்தர் சொல்றாருன்னா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு. அப்ப எருசலேமுக்கு மேல தேவன் எவ்வளவு பெரிய ஒரு கரிசனையோடு, எவ்வளவோ பெரிய ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிறார் அப்படின்றத நமக்கு ஆழமா புரியுது இல்லையா? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. சங்கரிக்கிற கண்டினியூ படி. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பி இருந்தார்னு சொல்லல. அனுப்பினார். எப்ப அனுப்புறாரு? அனுப்பி இருந்தார் அப்படின்னா ஏற்கனவே அனுப்பிட்டார். எங்க அனுப்பிட்டாரு? இஸ்ரவேலை அழிக்கிறதுக்கு போகும்போதே எங்கேயும் அனுப்பிட்டாரு, எருசலேமை அழிக்க அனுப்பிட்டார்னு அர்த்தம். ஆனா அனுப்பினார் அப்படின்னது, அனுப்பியிருந்தார்னு சொல்லல. இப்பதான் என்ன செய்யறாரு? இப்பதான் அனுப்புறாரு. இப்பதான் சரி இப்ப அழிக்கிறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்றாரு நிறுத்து பண்றாரு. இப்ப தூதன் கேட்டிருப்பா, எதுக்கு என்ன அனுப்புனீங்க? அப்ப எனக்கு என்ன? அப்ப எனக்கு எதுக்கு என்னங்க அனுப்புனீங்க? அந்த அவன் அழிக்கையில் இல்லையா, அவன் அழிக்கும் போது அவன் அப்பதான் என்ன பண்ண வருகிறான். போ இப்ப இதெல்லாம் முடிச்சுதான் இங்க போய் என்ன செய்யறான்? ஆரம்பிக்கிறான். இந்த ஆரம்பிக்கும் போது உடனே அந்த தீங்குக்கு மற்றவர்களுக்கு வருகிற தேவ ஜனத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராம இருக்கணும்னா எனக்கு கர்த்தர் நம்மளை எங்க இருக்குன்னு எதிர்பார்க்கிறா? எருசலேமில் இருக்குன்னு எதிர்பார்க்கிறா. எருசலேமில் இருக்குன்னு எதிர்பார்க்கிறா. இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பார்க்கணும் வச்சுக்கோங்க. தொடர்ந்து படி. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து, அவன் அழிக்கும் போது அந்த ஜனங்க படுகிற அந்த வேதனையை பார்த்த உடனே கர்த்தர் என்ன செய்யணும்னா அப்படி மனம் பொறுக்கவே இல்லை. நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்களே. எங்க இருக்கிற பிள்ளைகள்? எருசலேமில் இருக்கிற பிள்ளைகள். அப்ப எருசலேமை தாண்டி அவுட்டர் இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருந்தாலும் ஏன்னா கொள்ளை நோய் தான் அனுப்புறார் இல்லையா? அந்த வாதை அப்படிதான் இருக்குது இல்லையா? அந்த வாதை அப்ப எவ்வளவு வாதிச்சிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு துடிச்சு மறிச்சிருப்பாங்க.
70,000 பேர் செத்துன்றது சாதனப்படி சொல்ற மாதிரி 70,000 பேர் சொல்லலாம் இல்லையா? அந்த 70,000 பேர் எவ்வளவு வேதனையில செத்து இருப்பாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டு செத்திருப்பாங்க. ஏன்னா வாதை இல்லையா, கொள்ளை நோயை அனுப்புறாரு. அந்த கொள்ளை நோயினால, அந்த வியாதினால, அந்த பலவீனத்தினால ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சங்கடப்பட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வருத்தப்பட்டு அவங்க மறிச்சிருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? ஒரே நாள் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு அப்படி என்ன பண்ணல, செத்து போயிடல. மாறாக என்ன, அந்த வாதை வாதிச்சு 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 என்ன செய்யுது, ஒவ்வொருத்தனா கொண்டுகிட்டே இருக்குது. ஆனா இஸ்ரவேலர் ஜனங்களை, எருசலேமுக்கு அடுத்தபடியாக இருக்கிற, எருசலேமை தாண்டி இருக்கிற ஜனங்கள் 70,000 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு வேதனைப்பட்டாலும், எவ்வளவு துன்பப்பட்டாலும் அது தேவனுக்கு என்னத்தை கொண்டு வரல, ஒரு பெரிய மன வருத்தத்தை கொண்டு வரல, ஒரு மன வருத்தத்தை அவனுக்கு கொண்டு வரல. ஆனா எருசலேம் அப்படின்னும் போது என்ன உண்டாகுதுன்னா, அவர் அப்பதான் தூதனை அனுப்புறாரு. அவன் போய் பாதிக்க ஆரம்பிக்கையில் ஜனங்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்ச உடனே சொல்றாரு, அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, எந்த தீங்குக்கு, அந்த ஜனங்கள் அனுபவிக்கிற அந்த தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு உடனே சொல்றாரு, சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும். அப்ப இப்ப ஆரம்பிக்கவே இல்லை. இது எப்ப சொல்லி இருக்கணும்? 70,000 பேர் சாகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி சொல்லி இருக்கணும்? இல்ல முதல் ஆளு சாகமதை சொல்லி இருக்கணும், 2 பேர் சாகமதை சொல்லி இருக்கணும், ஒரு 10 பேர் சாகமதை சொல்லி இருக்கணும். ஆனா 70,000 பேர் செத்தது ஆண்டவருக்கு பெரிய விஷயமாவே தெரியல. 70,000 பேர் எவ்வளவு வேதனைப்பட்டு துடிச்சு, அதுல சின்ன பிள்ளைகள் இருந்திருக்கலாம், வாலிப பிள்ளைகள் இருந்திருக்கலாம், வயதானவங்க இருந்திருக்கலாம், அப்படி பல பேர் இருந்திருக்கலாம். அப்படி பல பேர் மரிச்சது, அவ்வளவு வேதனையில மரிச்சது ஆண்டவருக்கு என்னவா இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. அதை பத்தி அவர் சிந்தையே இல்லை, அவரை பத்தி யோசனையே இல்லை. இன்னைக்கு சபையை பற்றி இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு கரிசனையா இருக்கிறோம், சபைக்கு மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறோம், நம்ம சபையை பற்றி எவ்வளவு கவனமா இருக்கிறோம் என்று இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையினுடைய அருமை தெரியல, நிறைய பேருக்கு சபையினுடைய அருமை புரியல. நான் சொல்ல, இஸ்ரவேல் தான் ரட்சிக்கப்பட்டவன் தான். அதுல எந்த கோத்திரம் கூட இருக்கலாம், பல கோத்திரங்கள் இருக்கலாம் இல்லையா? நான் சொல்ல, லேவி கோத்திரம் இருக்கலாம், பெஞ்சமின் கோத்திரம் இருக்கலாம், ரூபன் கோத்திரம் இருக்கலாம், எல்லா கோத்திரம் இருக்குது. எல்லாருமே யார் தான்? ரட்சிக்கப்பட்டவங்க தான். எல்லா அவங்க எந்த தப்புமே செஞ்சாங்கன்னு ஒரு தப்புமே எழுதப்படலை. அந்த 70,000 பேரும் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு எழுதப்படவே இல்லை. தப்பு செஞ்சது யாரு? தாவீது. ஆனா தப்பு செஞ்ச தேவ கோபம் வந்துச்சுன்னா யார் மேல வரலாம்? இஸ்ரவேல் மேல கூட வரலாம். அதாவது எருசலேமோட கூட சம்பந்தப்படாத, எருசலேமை விட்டு தள்ளி இருக்கிற ஜனத்துக்கு மேல வரலாம். ஆனா எருசலேம்ல கால் வைக்கிற ஒரு நபர் கூட பாதிக்கப்படக்கூடாதல்ல கர்த்தர் கவனமா இருக்கிறார். எருசலேம் சொல்றார் இல்லையா, மேல இஸ்ரவேல் சொல்லிட்டார் இல்லையா? இந்த இஸ்ரவேல்ல தான் அங்க எது இருக்குது, எருசலேமும் இருக்குது. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை தேசத்தை தான் எது இருக்குது, எருசலேமும் இருக்குது. ஆனா அந்த எருசலேம் எல்லைக்கு உட்பட்டு, அந்த எருசலேம் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு ஜனம் கூட என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே கவனமா இருக்கிறார். அப்படின்னா இப்ப என்ன சொல்றோம், தூதனை அனுப்பியிருக்கார் இல்லையா? எருசலேமையும் அழிக்க ஒரு தூதனை, எருசலேமையும் அழைக்க தேவன் ஒரு தூதனை அனுப்புறார் இல்லையா? இப்ப அங்கிருந்து அழிச்சிட்டு வரான். எங்கிருந்து? இஸ்ரவேல்ல ஆரம்பிச்சோம், அப்படியே அழிச்சுக்கிட்டு வரான். அழிச்சு இல்லையா? 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப அவனை எங்க அனுப்புறாரு? சரி பண்ணி அப்படி எருசலேமுக்கு போன்றார் இல்லையா? ஆனா அவன் போன்னு சொல்லி வாயில சொன்னாரே தவிர அவனுக்கு என்ன இல்லை. அப்ப சபைக்குள்ள ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அவன் மேல பாதிக்கப்படுவதற்கு பாதிப்பே வரக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட, பாதிப்பே வருவதாக இருந்தாலும் கூட தேவன் என்ன செய்ய விரும்புறா? எப்படியாவது தவிர்த்தரலாமா, எப்படியாவது தடுத்தரலாமா, எப்படியாவது தாமதப்படுத்தலாமா, எப்படியாவது. நான் சொல்றேன், 70,000 பேர் எவ்வளோ நாளில் செத்துருப்பான்னு நமக்கு தெரியல இல்லையா? எவ்வளோ காலமாச்சு, எவ்வளோ நேரமாச்சு நமக்கு தெரியல. ஒரே நாளில் செத்துருக்கலாம், பட் எனிபடி. ஆனால் அங்கேருந்து வரத்துல தேவன் என்ன பாப்பா, இன்னும் 4 பேர் எருசலேமுக்கு வந்துருவானா, இன்னும் 2 பேர் எருசலேமுக்கு வந்துருவானா, இன்னும் 2 பேர் எருசலேமுக்கு வந்துருவானா, இன்னும் 10 பேர் எருசலேமுக்கு வந்துருவானா. அப்போ அந்த தேவன் குறித்த எல்லைக்குள், தேவன் குறித்த அந்த சரௌண்டிங்குக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கும்போது அவன் மேலே பாதிப்பே வரக்கூடியதாக இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன செய்ய விரும்புறா? பாதிப்பு வராம தாமதப்படுத்தலாமா,
இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தலாமா? ஏன் தாமதப்படுத்த விரும்புறாரு? 2 பேர் உள்ள வந்துருவானா, 2 பேர் எருசலேமுக்குள்ள வந்துருவானா? ஏன்னா இந்த எருசலேமுக்குள்ள போகும்போது தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா, இந்த எருசலேமில் இருக்கிற ஒரு ஜனத்துக்கு கூட என்ன வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது என்பதில் தேவன் ஆழமா என்ன செய்யறார், அந்த ஆழ்ந்த தீர்மானத்தோடு இருக்கிறார் இல்லையா? அங்க போன உடனே சொல்றாரு நிறுத்து. இன்னும் அந்த பின்பகுதியை வாசிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த 15 பின்பகுதியை வாசிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதும் போதும், உன் கையை நிறுத்து என்றார். அதை எங்க நிற்கும் போது இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய, அப்படின்னா இப்ப எங்க வந்தா அழிவே வரக்கூடாதுன்னு விரும்புறாரு. இதுதான் பின்னாட்டில் தேவனுடைய ஆலயம். எது? இந்த ஒன்னானியின் களம் தான் பின்னாட்டில் தேவனுடைய ஆலயம் இல்லையா? 28வது வசனம், 28வது வசனம். களத்திலே அருளதை கண்டு அங்கே தானே பலியிட்டான். 22:1. அப்பொழுது தாவீது, ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. எது? இதுதான் இனிமே தேவனுடைய ஆலயம். இதுதான் தேவனுடைய ஆலயம். இன்னும் கட்டளை கட்டப்படாத குறிக்க இப்பதான் சொல்றாரு, இதுதான் தேவனுடைய ஆலயமா. பின்னாட்டில் என்ன செய்ய போறோம், இங்க தான் நம்ம சர்ச்சை கட்ட போறோம், இந்த இடத்துல நம்ம சபையை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், முன்குறிக்கிறா. அந்த இடத்துல தான் இப்ப யார் நிக்கிறான், அந்த சங்கரிக்கிற தூதன் நிக்கிறான் இல்லையா? இந்த சங்கரிக்கிற தூதன் அங்க போய் நிற்கும் போது இப்ப அவன் யாரை சங்கரிக்கணும், எருசலேமுக்கு போயிட்டா. அந்த எருசலேம் என்ன செஞ்சு நிற்கிறான், இப்ப வாதைய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான் இல்லையா? ஏன்னா ஒரு ஆழமான கருத்தை புரிஞ்சுக்கோங்க. எருசலேமுக்கு போயிட்டான், எருசலேம் எல்லைக்கு போயிட்டான். இந்த எருசலேம் எல்லையில என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான், அந்த தீங்க செய்யாம ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? அந்த ஆரம்பிக்கும் போது சில பேர் அந்த தீங்கு வருது. அந்த தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படுகை இருக்குது இல்லையா? அப்ப ஜனங்க என்ன செய்யறாங்க, தீங்க அனுபவிக்க. அப்ப சில பேர் மேல தீங்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இப்ப இது எங்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப இஸ்ரவேலை விட்டு அடுத்து அப்படியே தள்ளின்னு வரான் இல்லையா? இப்போ வெளியில இருக்கிறீங்க இல்லையா, வெளியே இந்த சபைக்கு வெளியே இஸ்ரவேல் வச்சுக்கோங்களேன். இப்ப சபை கட்டுமானத்துக்குள்ள இருக்கிறது எருசலேம் வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த இருக்கிறது இஸ்ரவேல் இல்லையா? இப்ப இஸ்ரவேல் ஆரம்பிச்சா அப்படியே வந்துட்டு இருக்கிறானா. இப்ப எருசலேமுக்கு வந்தபோது என்ன செய்யறாரு, 70,000 பேர் முடிஞ்சு போச்சு. அந்த எருசலேம் எல்லையை தொடும் போது 70,000 முடிஞ்சிடுச்சு. இப்ப தேவன் அடுத்து என்ன செய்யறார், சரி எருசலேம் என்ன பண்ணு, உள்ள நுழைப்பான், சர்ச்சுக்குள்ள நுழையின்றார் இல்லையா? இப்ப சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சவன யாரை பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க, பின்னாடி அந்த இல்லையா? இப்ப அவன் அப்படியே வர எங்க வர அடுத்தது, இப்ப அந்த சர்ச்சு மையத்திலையோ இல்ல அந்த ஒரு நாளான கணம் அந்த இடத்த கால வைக்கிறான் இல்லையா? கத்த சொல்ல இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. அப்படின்னா இன்னைக்கு தேவனோடும் தேவனுடைய ஆலயத்துக்கு நமக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குது. ஒண்ணு, தேவனுடைய ஆலயத்துக்கு நமக்கு சம்மதமே இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு மேல வருகிற தீமைய தேவன் பார்த்துட்டு சும்மா இருந்தாரே ஒழிய தேவன் தடுக்க விரும்பல. தேவன் என்ன செய்யல, தடுக்க விரும்பல. எதுக்கு? தேவ ஆலயத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா சர்ச்சுக்கு உட்பட்டவங்க தான், சபைக்கு உட்பட்டவங்க தான். பட் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லைக்குள்ளேயோ தேவனுடைய அந்த சபைக்குள்ள எனக்குள்ள என்ன கிடையாது, ஒரு சம்பந்தமே இல்லை. பட்டும் படாம என்ன செஞ்சு நிற்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா என் மேல வருகிற தீமையை கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரே ஒழிய அந்த தீங்கை தேவன் தடுக்கவோ அந்த தீங்கை தேவன் தாமதப்படுத்தவோ அதை வேணான்னு சொல்லுவோ ஒரு நாள் மாட்டார். 70,000 பேர் செத்து போயிட்டான் இல்லையா? நம்ம 2 என்ன அப்படின்னா, தேவாலயத்தில் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்குது, ஏதோ ஒரு கொஞ்சம் தொடர்பு இருக்குது, கொஞ்சம் டச்சு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேல வருகிற தீமைக்கு தேவன் சங்கடப்படுறாரு. ஐயோ என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்களே. முத கூட்டம் என்ன, எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிச்சாலும் அவர் செட்டப் பண்ணிக்கவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. எதை பத்தி, ஐயோ கஷ்டப்படுறானேன்ற ஒரு மன வருத்தம் கூட யாருக்கு இல்லைன்னா தேவனுக்கு இல்லை. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. பேருக்கு என்ன சொல்லலாம், இவங்களை கிட்ட என்ன சொல்லுவாங்க, எப்ப நீங்க என்ன ஊருக்காரங்க, எங்க சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க. இதை 70,000 பேர் செத்தான்ல, இவனை முதல்ல போயிட்டு நீ எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பான், நாங்க எருசலேம் சபைக்கு போறோம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? எல்லாருமே எங்க தான் போய் ஆகணும், எருசலேமுக்கு தான் போயாகணும். எல்லாருமே எருசலேம் சபையை சார்ந்தவர்கள் தான், எருசலேம் சபையை சார்ந்தவர்கள் தான். எருசலேம் சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் எருசலேமுடைய ஆலயத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கா?
உன்னை அந்த ஆலயத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி கொண்டு வாழ்றையா? அந்த ஆலயத்தோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்றையா? அப்படி ஆலயத்துக்கு எனக்கு ஏதோ நான் போவேன் வருவேன், எப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போவேன், ஜெபம் முடிப்பேன், அப்படின்னு வந்துடுவேன், அவ்வளவுதான். மற்ற பெட்டுக்கு ஆலயத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம நான் வாழ்ந்தேன்னா என் மேல வருகிற தீமைய கர்த்தர் வேடிக்கை பார்ப்பாரே ஒளிய ஒரு நாளும் அதுக்கு சங்கடம் கூட பட மாட்டார். தடுக்கிறது அப்பாரம், தடுக்கிறது அப்பார கட்ட பிரச்சனை. ஆனா எப்படி கூட படல, 70 செத்தால கர்த்தர் ஏதாவது சங்கடப்பட்டாரா? ஒரு அதை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு ஆலயத்தில் தான் இருக்கிறோம், ஆலயத்தோடு கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறோமா? ஆலயத்துக்கு எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஆலயத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி கொண்டு வாழாதது ஒரு கூட்டம் இல்லையா? அவங்க யாரு? அவங்க தான் 70,000 பேர் செத்தாங்க. இந்த 70,000 பேரும் பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு ஏன்னா வியாதியில சாகிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை, அவ்வளவு கொடூரமானது இல்லையா? சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் வருது, அப்படி செத்தவன் டக்குன்னு அடிச்சா டக்குன்னு செத்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வியாதி வந்து அந்த வியாதியில அணுவணுவா சாகுறான் பாரு, ஐயோ அப்பா அது அவ்வளவு கொடூரமானது. அது எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி. என்னது, அந்த எல்லைக்கே நான் போறதில்லை. எங்க வீட்டுக்கார பிரசவத்தை கூட உள்ள போவே கிடையாது. நான் சொல்லி எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தூரம், எனக்கு ஹாஸ்பிட்டலே எனக்கு ரொம்ப ஒத்து வராத ஒன்று இல்லையா? அங்கே போடுற சத்தம் பாரு, ஐயோ அப்பா அது ஒத்து வராத ஒன்று. அவ்வளவு வேதனையில், அவ்வளவு வழியில், அவ்வளவு துடிச்சு, அவ்வளவு வேதனைப்பட்டு 70,000 பேர் சாகுறாங்க. ஆண்டவர் யாரு? இரக்கமுள்ள ஆண்டவர் தானே, மனதுருக்கமுள்ள ஆண்டவர் தானே. அது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் வேற சொல்றார் இல்லையா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் தானே, இரக்கமுள்ள ஆண்டவர் தானே. 70,000 பேர் உங்க பிள்ளைங்க தானே, உங்களை ஆராதிக்கிற பிள்ளைங்க தானே, உங்களை தொழுது கொள்கிற பிள்ளைங்க தானே, உங்க வேதத்தை சுமக்கிற பிள்ளைங்க தானே, உங்க நாமத்தை உச்சரிக்கிற பிள்ளைங்க தானே, நாங்க ஏசப்பா பிள்ளைங்க சொல்றவங்க தானே. அந்த ஏசப்பான்னு சொல்ற பிள்ளைங்க 70,000 பேர் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, கல் மனசா இருக்கிறீங்களே, கம்முன்னு இருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு கேட்டா கர்த்தர் அழகா சொல்லுவாரு, எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமே இல்லாம என்ன செஞ்சுக்கிறான், வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப தேவனோடும் தேவனுடைய ஆலயத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி கொள்ளாம வாழ்றது ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? எருசலேமை தாண்டி இல்ல, எருசலேமை தள்ளி எருசலேமுக்கும் மற்றவர்களுக்கும் தூரமாக இருக்கிற ஒரு இடைவெளி ஏற்படுத்தி கொள்ளுகிற ஜனங்களும் உண்டு. அப்ப இந்த ஜனங்களுக்கு மேல எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் தேவன் என்ன செய்ய மாட்டார், அந்த பாதிப்பை குறித்து சங்கடம் கூட பட மாட்டார், மனஸ்தாபப்பட மாட்டார், அதை பத்தி நினைவு கூட இருக்காது. அவன் செத்து போய் கிடக்கிறான், அவனை பத்தி காண்டவ துளி அளவு கூட நினைக்கல இல்லையா? நம்ம 2வது கூட்டம் என்ன கூட்டம்? இப்ப தாண்டி இப்ப எருசலேமுக்கு வந்தாச்சு. என்ன பண்றாரு? எருசலேமுக்கு வந்தாச்சு. இப்ப எருசலேம் யாரு அப்படின்னா, அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கும் அவர்களுக்கும் இடைவெளி கொஞ்சம் தூரம் இருக்கு. முதல்ல சொன்னது சம்பந்தமே இல்லை இல்லையா? ஆனா இவனுக்கு என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது, ஆனா நெருக்கம் இல்லை. இந்த 3 ஸ்டெப்பா நீங்க புரிச்சுக்கணும். எதை? இப்ப அந்த பாதிக்கப்படுறது என்ன செய்யணும்? ஊதி ஸ்டெப்பா பிடிச்சு. ஒண்ணு எங்காது? இஸ்ரவேல். அது எங்க இல்லப்போ? எருசலேமோட ஒட்டி இல்லை இல்லையா? எருசலேம் தூரமா இருக்குது, அங்கிருந்து வர்றார் இல்லையா? இப்ப தூரமா இருக்கும் போது அப்படி வந்துட்டு வர்றார். அடுத்து எங்க வந்துட்டாரு? எருசலேமுக்கு வந்துட்டார். அடுத்து தேவாலயம் இல்லையா? எருசலேம்ல தான் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம். இதை நீங்க 3 அப்படி கற்பனை பண்ணிக்கணும். அப்படி தூரமா இருக்கிறார். எருசலேமோட சம்பந்தமே படாதவன் ஒரு கூட்டம். எருசலேமோட சம்பந்தம் இருக்குது, ஆனா டிஸ்டன்ஸ் கீப் பண்றான் இல்லையா? அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப ஆலயத்துக்கு அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு தூரம் இருக்குது. ஆலயத்துக்கு அவனுக்கும் ஒரு தூரம் இருக்குது. அவனுக்கு சம்பந்தம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? ஒரு ரொம்ப நெருக்கம் கிடையாது, ரொம்ப நெருக்கம் கிடையாது. அப்படி நெருக்கப்படாத கொஞ்சம் தூரத்துல சம்பந்தப்படுத்திருக்கிறவனோட கூட அவனுக்கு வருகிற தீங்குக்கு தேவன் என்ன செய்யறாரா? மனஸ்தாபப்படுறாரு. என்ன மனஸ்தாபம்? ஐயோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ என்ன செய்யறாரு? சிரமப்படுறானே, என் புள்ளியாச்சு, என் பேரை சொல்றானே, என் புள்ளியா இருக்கிறானே, ஆனா என்ன செய்யறான்? கஷ்டப்படுறானே, ஐயோ வருத்தப்படுறானே, ஐயோ துக்கப்படுறானே, ஐயோ சங்கடப்படுறானே, இந்த வழியில ரொம்ப துடிக்கிறானே அப்படின்னு தேவன் என்ன செய்கிறாரா? மனசு கஷ்டப்படுறான், ஐயோ பாவம் என்னால செய்யலாமா அப்படின்னு தேவன் என்ன செய்கிறாரா? மனசு சங்கடப்படுறாராம் இல்லையா? 3வது கூட்டம் தான் எந்த கூட்டம்? ஒர்னானியின் கடத்துக்கு அவன் வந்துட்டான். யாரு? அந்த தூதன். இஸ்ரவேல்ல இருந்தான், எருசலேம் எல்லைக்கு வந்தான். எருசலேம் எல்லைக்கு வந்து இப்ப எங்க வந்துட்டான்? இப்போ ஒர்னானிய கடமை தேவனுடைய ஆலயம் இல்லையா? இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டார்.
ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு போதும், இதுக்கு மேல என்ன செய்யவே கூடாது, இதுக்கு மேல அமைதியா இருப்பான்ட்டார் இல்லையா? அழகா சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, போதும் இல்ல போதும். அப்ப இதுவரைக்கும் செஞ்சது நான் சொல்ல பெரிய இழப்பை ஏற்படுத்தின அது அங்க சொல்றாரு. அடுத்து என்ன செய்யறாரு, இந்த ஜனங்க இப்பதான் இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற, இவன் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டத்தை பார்த்து போதும் அப்படின்றாரு. ஆனா அடுத்த சொல்றாரு, நிறுத்து, போதும், இப்போதும் நிறுத்து, போதும். எந்த கூட்டத்தை பார்த்து போதுன்றாரு? ஒரு சம்பந்தம் இருக்குது, ஆனா நெருக்கம் இல்லை. எதோட? தேவ ஆலயத்தோட சம்பந்தம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, அந்த ஆலயத்தோட ரொம்ப நெருங்கி என்ன செய்யல இல்லை. அந்த ஆலயத்தோடு அந்த ஆலயத்தை சம்பந்தப்பட்டதோடு அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஆழமான நெருக்கம் இல்லை. பட் அவங்க கஷ்டப்படும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அவருக்கு, அவங்க கஷ்டப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா தேவனோடு கூட நெருக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட வராம நிறுத்து. கூட்டத்துக்கு ஒண்ணுமே சொல்லல, ரெண்டாவது கூட்டத்துக்கு போதுன்றாரு, மூணாவது கூட தான் நிறுத்துன்றாரு. கூட்டத்துக்கு இஸ்ரவேல்ல 70,000 பேர் செத்தான், என்ன சொன்னாரு, வாயே திறக்கல இல்லையா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதவரை போல இருக்கிறார். ஏன்? ஆமா, எருசலேமோடு கூட சம்பந்தப்படாதவன், எருசலேமோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்துல இல்லாதவன் பெயர் அளவில் எருசலேமை பயன்படுத்திக்குவான். பெயர் அளவில் எருசலேமை பயன்படுத்திக்குமா. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மேல நீ எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சாலும் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம தான் நினைச்சிருக்கனது, நாங்கள் ஜனம், நாங்கள் ஆணுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆராதிக்க, அவர் கண்டுக்கவே இல்லை. இவ்வளோ ஜனம் சாகுறாங்க, கண்டுக்கவே இல்லை. இவ்வளோ ஜனம் மடியறாங்க, கண்டுக்கவே இல்லை. ஆனா அடுத்தது அப்பதான் என்ன செய்யறாரு, சரி 70,000 பேர் முடிக்கிறான், சரி வேற யாராவது என்ன செஞ்சிருவான், ஏதாவது சொல்லுவான், அப்படி என்ன செய்யறாரு, சரிப்பா எருசலேமை அழிக்க என்ன பண்ணு, நீ போப்பான்னு இப்பதான் அனுப்புறாரு. அவன் போய் ஆரம்பிச்ச உடனே கஷ்டப்படுறாரு. ஐயோ என்ன செய்ய கஷ்டப்படுறானு, ஐயோ வருத்தப்படுறானு. அப்ப தேவனுடைய ஆலயத்தோடு கூட ஓரளவுக்கு சம்பந்தப்பட்டாவது தேவன் என்ன செய்வார், போதும்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டான்பா, போதும்பா, விட்டுருப்பா, இதுக்கு மேல அவனை கஷ்டப்படாதப்பா, இதுக்கு மேல வருத்தப்படுத்தாதப்பா, பட்ட கஷ்டம் போதுன்றார். அவன் கஷ்டப்பட்டதை கண்டுக்கவே இல்லை. ஆனா இவன் கஷ்டப்பட்டதை என்ன செய்யறாரு, இது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டது போதுன்றார். அப்ப அவன் கஷ்டப்பட்டத ஒன்னே கண்டுக்கல இல்லையா? இப்ப எருசலேமோட சம்பந்தப்படாதவன் கஷ்டப்படுறத கண்டுக்கவும் இல்லை, அது ஒண்ணுமே செஞ்சுக்கல, அமைதியா இருக்கிறான். ஆனா சில சம்பந்தப்பட்டு எருசலேமோடு கூட ஓரளவுக்காவது என்ன இருக்கு, அவனுக்கு ஒரு சம்பந்தப்பட்டு சபையோடு என்ன இருக்கு, ஒரு சின்ன ஐக்கியமா நெருக்கமாவது என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அது சொன்னாரு, இதுக்கு மேல அவங்களை இடப்படுத்த வேண்டாம், போதும் பாருங்க, இதுக்கு மேல கஷ்டப்படுத்த வேணாம். ஆனா அதை தாண்டி ஆலயத்தோட கூட நெருக்கத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கிறான், அந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கவன். சரி, இதுல ஒரு ஆள் பாருங்களேன், அந்த ஒன்னான கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஒன்னான கொஞ்சம் பாருங்களேன், 20ஆம் வசனம் பாருங்க, பாலாம் 19-20 பாருங்க. அப்படியே போனான். இப்ப கொன்னான் எங்க இருக்கிறான், அந்த சர்ச்சில் இருக்கிறான் அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? அந்த கலந்தம் என்னவா மாறுபது, பின்னாடி சபையா மாறுபோது இல்லையா? இப்ப இந்த சர்ச்சில் இருக்கிறான். இந்த எல்லாரும் செத்து மனிதன் கிடக்கிறாங்க, எல்லாரும் எல்லாம் வியாதிப்பட்டு, அங்க பார்த்தா மரணம் ஓடும், இந்த வீட்டுல மரணம் ஓடும், இந்த வீட்டுல மரணம், ஐயோ ஐயோன்னு என்ன செய்யறாங்க, அவன் அடிச்சுன்னு ஒரே மரண ஓடமா இருக்குது. எங்க? இஸ்ரவேல்ல இல்லையா? எருசலேம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்து என்ன இருக்குது, ரொம்ப ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அந்த மரண ஓடம் இல்லை, ஆனா என்ன இருக்குது, ஜனங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா? இதை தாண்டி எங்க இருக்கிறாம, மூணாவது ஒர்னானான். இவன் எங்க இருக்கிறான், சபைக்கு உள்ள இருக்கிறான், சபைக்கு உள்ள இருக்கிறான். இவன் என்ன பண்ணிக்கிறான் பாருங்களேன், திரும்பி பார்த்து ஒர்னானோ என்ன பண்ணிக்கிறானோ, அறுவடை பண்ணிக்கிறாரு. நம்ம வயல சொன்னா நெல்லடிச்சு என்ன பண்றாரு, மூட்டை பிடிச்சு நிற்கிறாரு, இதெல்லாம் தைச்சு நிற்கிறாரு. இவரை கேட்கணும், ஏப்பா ஊர்ல என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு, ஊர்ல என்ன நடக்குன்னு தெரியுமா, எங்க பார்த்தாலும் சாவு சத்தம் தெரியுமா, 70,000 பேர் எவ்வளவு சாவு சத்தம் இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு டெத்து விழுந்தாலே என்ன இருக்குது,
ஐயோ அந்த ஊரே அப்படியே சில பிள்ளை வாலிப பிள்ளைங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பயங்கர துயரமாக இருக்குது இல்லையா? ரொம்ப என்னவா இருக்குது. அங்கே நடந்துச்சு அந்த சம்பவத்தை பார்த்து இப்போ கூட அந்த நியூஸை பார்த்து என்ன இருக்குது, அந்த குழந்தைங்களாம் அப்படி தூக்கி எடுக்கும்போது ஐயோ அப்படி ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது இல்லையா? எங்கேயோ நடந்த சம்பவம் இங்கே நமக்கு சங்கடமாக இருக்க. அந்த ஊரில் 70,000 பேர் செத்து இருக்கிறான். 1 2 இல்லை, 70,000 பேர். அந்த 70,000 பேர் ஒருவேளை ஒரு ஊரில் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 70,000 ஊரில் எவ்வளோ இருக்கும்? இல்லை ஒரு தெருவில் ஒரு ஆள்னா கூட 70,000 ஒவ்வொரு தெருவிலையும் மரணம் கூட நடக்குது இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணி நிற்கிறாரு? நெல் அடிச்சு மூட்டை பிடிச்சி தைச்சு நிற்கிறார். அப்ப எல்லாருக்கும் வருகிற பாதிப்பு இந்த ஒரு நாளில் களத்துக்கு வரும்போது கதை சொல்லிட்டாரு, நிறுத்து, இவனை என்ன செஞ்சிடவே கூடாது, நீ தொடக்கூட கூடாது, நீ இவனை தொடக்கூட கூடாது. இன்னைக்கு ஜனங்கள் சபையோடு நெருக்கிறத ரொம்ப தவிர்க்கிறாங்க. ஆனா தவிர்க்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப பிசாசுக்கு என்ன தெரியுது, இவனை எந்த அளவுக்கு தள்ளி வெளியில கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிடணும், இவனை தள்ளி வெளியில கொண்டு போயிடணும். ஏன்னா அப்பதான் இவனை அடிச்சா கேட்கறத கூட ஆள் இருக்காது. இப்ப 70,000 பேர் யார் அவனை கேட்கறது? இப்ப அந்த எருசலேம் பக்கத்துல வரும்போது ஏய் நிறுத்துறான்றார் இல்லையா? அந்த தூதன் என்ன சொல்றார், ஏய் நிறுத்துன்றார் இல்லையா? யார் மேல கை வைக்கிறார், அமைதியாடுறா போதும்டா அது அடிச்சது அப்படின்றார். அடிக்கும் போது விட்டுட்டு கூட அதுக்கு மேல தொடர்ச்சியான ஒரு பாதிப்பு வராம என்ன செய்யறாரு, தடுக்கிறார். எதனால? அந்த எருசலேமோட சின்ன தொடர்பாவது என்ன செய்தவனுக்கு இருக்கு இல்லையா? அதை தாண்டி உள்ள வந்தா கையை தொடவே கூடாதுன்றார். இவன் மேல என்ன செய்ய வைக்க கூடாது. எல்லாரும் அழிச்சிங்கல்ல, இந்த ஒன்னா அழிக்கணுமா அழிக்கிறது இல்லையா? இவனதான் முதல்ல அழிக்கிறோம் இல்லையா? ஊரெல்லாம் செத்துல சாவல அவன் மாலை போட்டு என்ன பண்ணி இருக்கிறான், அவன் அழுதுன்னு உட்காந்துருந்தான். இவன் என்ன பண்ணி இருக்கிறான், நெல் அடிச்சு மூட்டை பிடிச்சி தைச்சுன்னு உட்காந்துக்கிறான் இல்லையா? இவனை தான் என்ன செய்யணும், ஏன்னா ஊரே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது, நீ ஏன்டா அவனை கஷ்டப்பட? அவன் சொல்லுவான், நான் இருக்கிறது எங்க தெரியுமா, சபைக்கு நடுவுல இருக்கிறேன். நான் எங்க தொட்டோ தொடச்சுக்கோன்னு இல்ல, நான் ஏதோ வந்து போன ஏதோ கடமைக்கு வந்து போனேன்னு இல்ல, ஏதோ பட்டும் படம் அப்படி இல்ல, ஏதோ அவசரத்துக்கு மாத்திரம் சர்ச்சைக்கு போறமே இல்ல. நான் யாரு அப்படின்னா, நான் இருக்கிறேன் எங்க தெரியுமா, ஏன்னா இவ்வளவு ஹாயா இருக்கிறேன், ஏன்னா இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறேன், ஏன் எவ்வளவு சும்மாவா இருக்கிறேன், ஏன் நானே என் பிள்ளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன், ஏன் எங்க பிரச்சனை ஒண்ணுமே கடல, ஏன் நாங்க போர் அடிச்சு அந்த பாதிப்பே இல்லாத அளவுக்கு நாங்க ஏன் நிம்மதியா இருக்கிறோம் தெரியுமா? நாங்க இருக்கிறது சபைக்கு நடுவுல. அப்படின்னா எங்களை சுத்தி தான் சபையே இருக்குது. எனக்கும் சபைக்கு என்ன இருக்கு, ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு, ஒரு ஆழமான நெருக்கம் இருக்கு. அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், மற்றவங்களுக்கு வருகிற ஆபத்தை அழிவும் எங்களுக்கு வராம என் தேவன் காப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், போர் அடிச்சுட்டு இருக்கிறோம்ப்பா. அதனால நாங்க போர் அடிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க செஞ்சு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு நாளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஏன்னா அந்த களத்துக்கிட்ட வரும்போது தான் சொல்லிட்டாரு, நிறுத்திட்டாரு. ஒன்னு பேசவே இல்லை, ரெண்டாவது சொல்றாரு இதுக்கு மேல என்ன பண்ணாத, இது வரைக்கும் ஏதோ பண்ணிட்ட, இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு மேல அவனை கஷ்டப்படுத்தாதுன்ட்டார் இல்லையா? ஆனா சிறப்ப சொல்றாரு, அவன் கிட்டேயே நீ போக கூடாது, அவன் கிட்டேயே. இது எதை வச்சு, நமக்கும் ஆலயத்துக்கும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்புகளை வச்சு. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லை, இல்லை நமக்கும் ஆலயத்துக்கும் தொடர்பே இல்லை, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பேருக்காக ஒரு சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சபையை ஒரு நேமுக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தா நாம் படுகிற வேதனை கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரே தவிர அதை பத்தி சட்டை பண்ணிக்கவே மாட்டார். ரெண்டாவது என்ன, அந்த சபையோடு கூட ஒரு சில அதாவது ரொம்ப டீப்பா இல்லை, ஓரளவுக்காவது அந்த சபையோடு ஐக்கியமா இருந்தா கர்த்தர் சொல்லுவார், இதுக்கு இதுவரை கஷ்டப்படட்டான், இதுக்கு மேல அவனை என்ன செய்யக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது, அமைதியா இருந்தான். ஆனா மூணாவது சொல்றாரு, சபையோடு கூட தேவனோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியத்தில் உனப்பா சொல்றாரு, அவனை தொடவே கூடாது, பட்டத்தை என்ன செய்ய இனிமே அதை நிறுத்து. இப்ப வாசி அந்த 5 பின்பகுதியே, இப்ப அந்த 5 வசனம், இப்ப அந்த 15 வசனம் வாசி. உன் கையை நிறுத்துன்றார். இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இந்த களத்தில் இருக்கிற ஒரு ஆளு, இந்த களத்தோடு கூட இந்த சபையோடு நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட என்ன செய்யவே கூடாது, பாதிக்கப்படவே கூடாது. இந்த எருசலேமுடைய சபையில் இருக்கிற ஒரு நபர் கூட, இந்த எருசலேமுடைய சபையோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கிறான் பார், அதுல ஒரு ஆள் கூட என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு, இந்த ஒன்னானின் குடும்பம்.
இந்த ஒன்னானுடைய விளைச்சல், இந்த ஒன்னானுடைய குடும்பம், இவனுடைய காரியம், இவனுக்கு என்ன இருக்குதா? அவன் சொல்றான் பாருங்க, தொடர்ந்து அந்த ஒன்னான சொல்றான் பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க. இல்ல அது இதுல பாசமா 21 படி, 20-21 ஒன்னானான் திரும்பி பார்த்து அவனோ அவனோடு வருகிற 4 குமாரரும், யாரு? தாவீதும் அவங்களும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? இப்பதான் வராங்க. இப்ப அவங்களும் எங்க தான் இருக்கிறாங்க? சபை கொஞ்சம் அவுட்டர் தான் இருந்து இப்ப சபைக்குள்ள வராங்க இல்லையா? ஆனா ஒன்னானான் களத்துல தான் இருக்கிறான். ஆனா அவன் வந்து எந்த இதுமே இல்லாம நிக்கிறாரு. கொஞ்சம் வாசிமா. ஒன்னானான் திரும்பி பார்த்தான் இல்லையா? ஒன்னானான் திரும்பி பார்த்தான். மேல இருக்கிற வசனத்தை கொஞ்சம் படிக்கிறியா? அப்படியே தாவீது கர்த்தரின் வாக்கின்படியே சொன்ன வார்த்தையின்படி செய்ய போனான் இல்லையா? இப்ப யார் வராரு? தாவீது, அவங்க கூட 4 பிள்ளைகள் வராங்க. 20 சொல்றாரு, அவன் திரும்பி பார்க்கும்போது அவனும் அவனோடு வருகிற அவனுடைய 4 குமாரர். அப்படி யார் யார் வராங்க? தாவீது, அவங்க கூட 4 பிள்ளைகள் வராங்க இல்லையா? இப்ப ஒன்னான என்ன செய்யறாரு? திரும்பி பார்க்கிறார் இல்லையா? ஆனா தாவீது அவங்க கூட 4 பேரும் அந்த தூதனை பார்த்த உடனே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த கடத்தத்தை யார் நிக்கிறான்? ஆனா அவனுக்கு என்ன செய்வே இல்லை. தாவீதுக்கு கூட பயம் வருது. தாவீது பிள்ளைகளுக்கு கூட என்ன வருது? பயம் வந்து ஓடி ஒளியறாங்க. ஐயோ, இன்னும் சொல்ற கீழே போனீங்கன்னா கடைசி வசனம் பாருங்க, பார்க்கலாம். கடைசி வசனம் பாருங்க. இல்ல கடைசி வசனம் 30ஆம் வசனம் படிமா. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்துக்கு பயந்தபடியா அந்த எல்லைக்கே அவர் போலையாம். அந்த எல்லைக்கு அவர் என்ன செய்யல? அந்த எல்லைக்கே போல. ஆனா அந்த களத்துல யார் நிக்கிறா? ஒன்னானா நிக்கிறான். அந்த களத்துல தான் ஒன்னானா இருக்கிறான். ஆனா தாவீதும் கூட 4 பிள்ளை கூட என்ன செய்யறான்? ஓடி அவனை பார்த்தோட ஓடி ஒளிக்கிறாங்க. எப்பா, நீங்க தூரமா வந்து பார்க்கும் போதே ஓடி ஒளிறீங்களே, இந்த ஒன்னானா பக்கத்துல தான் அந்த தூதன் நிக்கிறான். இந்த தூதன் எங்க நிக்கிறான்? ஒன்னானே அதான் 15 பின் பகுதி. என்ன அந்த தூதன் 15 பின் பகுதி? களத்தண்டையிலே. இப்ப களத்துக்கு பக்கத்துல யார் நிக்கிறான்? தூதன் நிக்கிறான் இல்லையா? களத்துக்கு மத்தியில் யார் நிக்கிறான்? ஒன்னான நிக்கிறான். ஒன்னு அப்படியே கேஷுவலா நிக்கிறாரு. இப்ப தாவீதை கூப்பிடுறாரு, வாயா, ஏன் பயப்படுறீங்க, வாங்கன்றார். யாரு? எனக்கு இதை படிக்கும் போது யாவிது எத்தனை பட்டயத்தை பார்த்திருப்பாரு, எத்தனை ஈட்டியை பார்த்திருப்பாரு இல்லையா? கோலியாத்து பட்டயத்தோட பெரிய பட்டயம். கோலியாத்து பட்டயத்தை தாவீது என்ன செய்யல? அப்படியே பிடிங்க, அவனே வெட்டி தூக்கி போட்டு போயினே வந்துட்டார். அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா? அப்ப தேவதூடைய கையில் இருக்கிற பட்டயம் எவ்வளவு பெரிய பட்டயமா இருக்கணும். பட்டயத்தை பிடிச்சவன், பட்டயத்துல பட்டவன், பட்டயத்துக்கே பயப்படாத தாவீதே அந்த பட்டயத்தை பார்த்து பயப்படுவாருன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான பட்டயமா இருக்கும். அப்ப அந்த பட்டயத்தை கண்டு தாவீதே பயப்படுறாரு. ஆனா யார் பயப்படல? ஏன்னா இந்த சபைக்கு அவுட்டர்ல யார் இருக்கிறாரு? தாவீது இருக்கிறாரு. ஆனா சபைக்கு உள்ள யார் இருக்கிறா? ஒன்னான இருக்கிறான். சபைக்கு நடுவுல சாதாரண மனுஷனை கூட அவ்வளவு பெரிய சேஃப்டி. இந்த இடத்தை விட்டுட்டா மீதி ஒன்னான பதிவு எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா? இந்த 21ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம், 2 சாமுவேல் 24 பார்க்கலாம். யார? இந்த ஒன்னான பத்தி படிக்கலாம். இது 2 தான் படிக்க முடியும். இதை தாண்டி போனா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். இவ்வளவுதான் இந்த ஒன்னான பத்தி. வேற எங்க யாரை பார்க்க முடியாது. இந்த ஒன்னான யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அடையாளமே தெரியாதவங்க கூட ஆலயத்துக்குள்ள இருந்தா அத்தனை பாதுகாப்பு அவனுக்கு உண்டு. சொல்றது புரியல? அடையாளமே தெரியாதவன் கூட ஆலயத்துக்கு நடுவுல இருப்பான்னா அவனுக்கு அத்தனை பாதுகாப்பு இல்லையா? தாவீது எல்லாருக்குமே அடையாளம் தெரியும் இல்லையா? வெளிச தேசத்துக்கு அடையாளம் தெரியுமா? எப்பா, இவனை பத்தி சாதாரண நினைக்காதீங்க. இவன் யாரு? இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. இவனை பத்தி என்ன பாடினாங்க தெரியுமா அப்படின்னு தெரியும். யாருக்கு? அடுத்த ஊருக்காரனுக்கு, அடுத்த தேசத்துக்கு தெரியும். இந்த ஒன்னான பத்தி பக்கத்துல போயிட்டு ஒன்னான யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அடையாளம் தெரியாதவனா இருந்தாலும் கூட ஆலயத்துக்கு நடுவில் இருப்பாயானா உனக்கு அத்தனை பாதகம் கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அடையாளமே தெரியாது, அவனை பத்தி எந்த அடையாளமும் கிடையாது. இவன் சொல்ற பாருங்க, அவன் தாவீது ஒன்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு வருகிற 4 குமாரரும் ஒளிந்து கொண்டார்கள். ஒரு நாளும் வந்தபோது தாவீதை பார்த்து வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். தாவீது
கொடு, வாதை ஜனத்தோட நிறுத்தும்படி. அதுக்கு என்ன விலையோ அந்த ரேட்டை நான் கொடுக்குறேன், கொடுப்பான்னு கேட்கிறான். உடனே தாவீதை பார்த்து சொல்றாரு, என் ஆண்டவனே அதை வாங்கிக்கொள்ளும், நீ உனக்கு என்ன செய்யணும் நீ செஞ்சுக்கோ, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, இதோ சர்வாங்க தகன பலிக்கு மாடுகளும், விறகுக்கு போரடிக்கிறதுக்கு உருளைகளும், போஜன பலிக்கு மாவும் எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட வாங்குற அளவுக்கு என்கிட்ட இல்ல, ஆனா உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்கு. ஏன் இருக்கு? நான் ஆலயத்துக்கு நடுவில் இருக்கிறேன். இன்னைக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா, கொடுக்கிற அளவுக்கு இருக்கா? இன்னைக்கு நம்மள வாங்குற எல்லையில வச்சிருக்கிறாரா, கொடுக்கிற எல்லையில வச்சிருக்கிறாரா? புரியல இல்லையா? ஒரு நாள் நான் சொல்ற பெரிய ராஜா அவர்கிட்ட இல்லாததா, இதுக்கு பிறகுதான் எவ்வளவு அவர் சேர்க்கறதால இதுக்கு பிறகுதான் பயங்கர இது இல்லையா அப்படின்னா அவர்கிட்ட இல்லாததா அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட எவ்வளவு வேணா இருக்கட்டும், ஆனா உனக்கு கொடுக்கிற எல்லை தான் எனக்கு தான் என்ன வச்சிருக்க. ஏன் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு நடுவில் இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்கும் எனக்கும் ஒரு நெருங்கின தொடர்பில் இருக்கிறேன். இந்த ஆலயத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. இந்த ஆலயம் என்னைய பிரிக்கவே முடியாது. இந்த ஆலயத்தோட எனக்கு நான் ஒட்டி போயிருக்கிறேன். இந்த ஆலயத்துல நான் இணைஞ்சு போயிருக்கிறேன். இந்த ஆலயம் நானும் ஒண்ணுதான். ஊரே செத்து போய் கிடந்தாலும் நான் எங்க தான் இருக்கிறேன்? ஆலயத்தில் தான் இருக்கிறேன். ஊரே மரண ஓலத்தில் இருக்கு, ஆனா நான் எங்க இருக்கிறேன்? ஆலயத்தில் தான் இருக்கிறேன். எப்ப போனாலும் ஆலயம், எப்ப போனாலும் ஆலயம், எப்ப போனாலும் ஆலயம். அந்த அளவுக்கு ஆலயத்துக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஒரு பயங்கர நெருக்கம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாட்ட வந்து போற விசுவாசி அல்ல நானு. ஏதோ ஒன்னு கூட்டத்தை மட்டும் வந்து போற ஒரு தேவ ஜனம் அல்ல நானு. எல்லாரும் எங்க இருக்கிறான்? எல்லாரும் எங்க இருக்கிறான்? ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், டெத்ல கிடப்பான். ஆனா நான் எங்க இருக்கிறேன்? ஆலயத்தில் இருக்கிறேன். இந்த ஆலயத்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. இந்த அளவுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேருங்க ஆலயத்தோடு கூட ஒன்றி போய், ஆலயத்தோடு கூட இணைந்து போய், ஆலயத்தோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு எவ்வளவு பேருங்க ஆலயத்தோடு கூட ஒட்டி கொண்டு எவ்வளவு பேர். 32 தான் வாசிக்கிறோம். யோசுவாவை குறித்து சொல்றார். யோசுவாவை என்ற வாலிபன் தேவனுடைய ஆசரிப்பை கூடாரத்தை விட்டு என்ன செய்யாம இருந்தான், நீங்காம இருந்தான். அப்படியே ஒட்டிக்கிட்டு கிடக்கிறான், ஒட்டிக்கிட்டு கிடக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கத்தை என்ன பார்க்கிறான்? அப்ப ஆண்டவர் எதை வச்சு பிரிக்கிறாரு? எதை வச்சு தேவன் ஆபத்தை தடுக்கிறாரு? எதை வச்சு பாதிப்பை தடுக்கிறாரு? இவனுக்கும் தேவ ஆலயத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு பார்க்கிறான் இல்லையா? இப்ப தேவன் ஜனங்களுக்கு வர்ற பாதிப்பை எதன் அடிப்படையில் தடுக்கிறாரு? இவங்களுக்கும் தேவாலயத்துக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு பார்க்கிறார் இல்லையா? நெருக்கம் அதிகமாக இருந்த ஒர்னானன் கடந்து நிற்கும் போது ஆண்டவரே சொல்லிட்டாரு, இப்ப முதல் வெட்டி யார் தான் விழுந்திருக்கணும், அடுத்த வெட்டி யாரு தான்? ஒர்னானான் தான். ஏன்னா அவன் தான் எங்க இருக்கிறான்? இந்த களத்தில் இருக்கிறான் இல்லையா? இப்ப களத்து பக்கம் வந்து யார் நிற்கிறான்? அப்படி பட்டதை கையில் விட அப்படி அப்படி ஓங்க ஆரம்பிச்சமான்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன பண்ணிருப்பான்? அப்படி ஓங்க ஆரம்பிச்சிருப்பா இல்லையா? உடனே அவரு யாரப்ப வெட்டுற, அவன் எங்க இருக்கிறான்? இப்ப அடுத்து வெட்டப்பட வேண்டிய ஒன்னான் தான். ஆனா அந்த வெட்டம மேல விழாம கர்த்தர் என்ன செய்யறாரு? நிறுத்து, நிறுத்து இல்லையா? இந்த ஆலயத்துக்கு உள்ள வந்த ஈசாக்க தான் சொன்னாரு, நிறுத்துப்பா. வானதன் தேவதூதன் ஆபிரகாமை கூப்பிட்டு நிறுத்து. ஏன் இந்த இடத்துல இருக்கிறாரு? மேல வரும்போதெல்லாம் கத்தியை தூக்கிட்டாரு, கத்தியை வாங்கிட்டாரு. ஆனா உள்ள வந்திருக்க சொல்றாரு, அவன் மேல என்ன வரக்கூடாது, சின்ன ஆபத்து கூட வரக்கூடாது. ஏன்? அவன் ஆலயத்துக்கு நடுவில் ஆலயத்தோடு கூட ஒட்டி கிடக்கிறான், ஆலயத்தோடு கூட ஒன்றி கிடக்கிறான், ஆலயத்தோடு கூட இணைஞ்சு கிடக்கிறான். அந்த ஆலயத்தோடு கூட இணைஞ்சு கிடக்கிற ஒரு நபருக்கு மேல சின்ன கீறல் கூட விழாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா பாதுகாக்க விரும்புகிறார். அடுத்த வெட்டப்படவே ஒரு நாள் தான் வெட்டி இருக்கணும். அவனை தான் வெட்ட வந்திருக்கிறான், அவனை தான் வெட்ட அழிக்க வந்திருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், நிறுத்து. அவனை பார்த்து ஒருத்தனை பார்த்து கண்டுக்கவே இல்லை, ஒருத்தனை பார்த்து பொது வரைக்கும் சந்தை பேலன்ஸ் போதும் பண்றாரு. ஆனா ஒருத்தன் சொல்றாரு, தொடவே கூடாது, நிறுத்து. இன்னைக்கு நபன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? நம்ம சன்னதிக்கு பாதிப்பை கண்டுக்காம போயிடுவாரா? இல்ல இது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்கப்பா, சரி போதும்பா அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல இவன் பாதிக்கவே படக்கூடாது, நிறுத்துன்னு சொல்லுவாரா?
எதை வச்சு? உனக்கும் ஆலயத்துக்குள்ள தொடர்பு எவ்வளவு? உனக்கும் ஆலயத்துக்கும் உள்ள தொடர்பு, நமக்கும் ஆலயத்துக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு? ஸோ ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து போகிற ஒரு விசுவாசம் இருந்தன்னா என் மேலே வர்ற பாதிப்பை கர்த்தர் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பார ஒழிய அதை தடுக்கவும் மாட்டார், அதை தடுக்கணும்னு நினைக்க கூட மாட்டார். ரெண்டாவது என்ன, ஏதோ தொட்டு ஏதோ அப்பப்போவாவது என்ன செய்கிறேன், அந்த எருசலேம் ஆலயத்தோடு கூட சின்ன ஒரு தொடர்பாவது ஒரு சின்ன நெருக்கமாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவரை பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கு மேலே பாதிக்கப்படாமல் தடுப்பார். ஆனால் தேவனுடைய ஆலயத்தோடு கூட இணைஞ்சு கிடக்கணும் சொல்லுவார், இனி அவனை தொடவே கூடாது, நிறுத்து. இன்னைக்கு எதை வச்சு கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறா? நமக்கும் தேவனுக்குள்ள தேவ ஆலயத்துள்ள நெருக்கம் எவ்வளவு, அந்த நெருக்கத்தை வச்சு தான் கர்த்தர் என்ன விரும்புகிறா. அந்த எருசலேம் என்னவா கிடக்குது? பாழா கிடக்குது. அந்த எருசலேமை கட்டுவதற்கு தான் கர்த்தர் கோரேசன் ராஜாவை எழுப்பி சொன்னாரு, நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஆலயத்தை கட்டுங்க. அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் தெரியுமா? வருகிற ஆபத்தை வராம தடுக்கிற இடம். அந்த ஆலயம் என்ன செய்யிருக்குது? பாழா கிடக்குது. அந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க, கட்டி எழுப்புங்க. அந்த ஆலயத்துக்குள்ள வருகிற ஒரு நபருக்கும் அடுத்த ஆபத்து வராதபடி கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? தடுக்க விரும்புறா. கண்ணபடி சோமலாங்களா? கண்ணபடி சோமலாமா? தேவனின் வீடு பாழா கிடக்குதே, நாமோ நமக்கா வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? இன்னைக்கு எருசலேமை குறித்து ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறார். இந்த எருசலேமுக்குள் ஒரு ஆபத்துன்னா கர்த்தரால தாங்கவே முடியாது. இந்த எருசலேமுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு பாதிப்புன்னா ஆண்டவரால தாங்கவே முடியாது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா? இஸ்ரவேலை அழிக்கும் போது படாத மனஸ்தாபம் எருசலேமை அழிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொல்றார், அந்த தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, இல்லப்பா போதும், இதுவரைக்கும் வேதனைப்பட்டுட்டாங்க, இதுக்கு மேலேயும் அவங்களை வேதனைப்படுத்தாத. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு மேலேயும் அவங்களை கஷ்டப்படுத்தாத. இதுவரைக்கும் துக்கப்பட்டாங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள துக்கப்படுத்தாதப்பா. போதும்பா, போதும்பா, விட்டுடுப்பா, அவங்கள போதும்பா, அவங்கள விட்டுருப்பா. இதுக்கு மேலேயும் அவங்கள பாதிக்கப்பட விடாதுப்பா, விட்டுருப்பா, போதும்பா. சின்ன மனஸ்தாபம் படுறாரு, மேலும் பாதிக்கப்படாம கர்த்தர் தடுக்கிறார். ஆனா ஒரு கூட்டத்தண்டையில பாதிப்பே இல்லாம ஆரோக்கியமா ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க விரும்புகிறார். மற்ற தேவ ஜனங்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் இன்னைக்கு நமக்கு வராம இருக்கணும்னா நாம் எருசலேமில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு சபையை பற்றி அநேகருக்கு கரிசனை இல்லை, இன்னைக்கு சபையை பற்றி அநேகருக்கு வருத்தம் இல்லை. சபையோட கூட எவ்வளவு நெருங்கி இருக்கணுமோ அப்படி நெருங்கி இல்லாம சபையை விட்டு எந்த அளவுக்கு விலகி இருக்கணுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்கிறாங்க. இது சத்துனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்பதை இன்னைக்கு ஆண்டவனுக்கு அறிவிக்க விரும்புகிறார். சபையோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டிய நீ சபையை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கிற தெரியுமா? சபையோடு ஒன்றி கிடக்க வேண்டிய நீ, சபைக்கு நடுவிலே வாசம் பண்ண வேண்டிய நீ சபையை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிற தெரியுமா? சபையை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிற தெரியுமா? அந்த விலகி இருக்கிற கூட்டத்துக்கு எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், உயிரே போனாலும் கர்த்தர் அதை கண்டுக்கவே இல்லை. தீங்கு மட்டும் இல்லை, உயிரே போது, உயிரே போனா கூட கர்த்தர் அவளை கண்டுக்கவே இல்லை. ஆனா எருசலேமோடு கூட சில சம்பந்தப்பட்டு சில தொடர்பு எடுக்கும் போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றார், இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டாங்க, போதும், இதுக்கு மேலே அவங்களை கஷ்டப்படுத்தாத, இதுக்கு மேலே அவங்களை வருத்தப்படுத்தாத. ஏன்? அவங்க தேவாலயத்தோடு கூட ஒரு தொடர்புலையாவது இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூடத்தை பற்றி சொன்னாரு, கிட்ட கூட போகக்கூடாது, அவன் எந்த தீங்கையுமே சந்திக்க கூடாது, அவன் எந்த தீங்கையுமே அனுபவிக்க கூடாது. அடுத்த வெட்டப்படைவன் ஒன்னானான், அவன் தான் அடுத்த பலிகடா, அடுத்த பாதிப்பு அவன்தான்.
அவன் கற்க தான் நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டா, நிறுத்து, உரையில போடு, இனி எடுக்கவே கூடாது. ஏன்? நீ இருக்கிற இடம் தேவ சபை. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனம் ஒருத்தர் கூட பாதிக்கப்பட நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சபையோட நெருங்கி இருக்கிற, இந்த சபையோட கூட ஒன்றி இருக்கிற, இந்த சபையை உயிரா கொண்டிருக்கிற, இந்த சபையை மூச்சா கொண்டிருக்கிற இந்த ஜனம் பாதிக்கப்படுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நிறுத்து. இன்னைக்கு எந்த கூட்டத்தில் இருக்கிறோன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? நம்ம ஃபீல் பண்றோம். ஏதோ ஒரு பெயர் அளவுல இந்த சபைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற ஒரு நேம்காக சபையை வச்சிருக்கிறோமா? இல்ல சபையோடு ரொம்ப ஆழமா இல்ல, தூரமாமா இல்ல, ஏதோ சின்ன சின்ன காரியத்தில் ஒரு ஐக்கியமா இருக்கிறேன் அப்படியா? இல்ல, சபைதான் என் உயிரே. சபைன்னா என் உயிரே போயிடும். சபைக்கு ஒன்னு என் மூச்சே நின்னுடும். என் உயிரே சபைதான், என் உயிரே ஆண்டவர் தான். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோமா? இன்னைக்கு எந்த இலையில நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஏதோ பெயர் அளவுல ஒரு பேருக்காக இந்த சபைக்கு போயிட்டு வரேன், நான் இந்த சபையை சார்ந்த விசுவாசி அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சபையில இருப்போம்னா நிச்சயமா திரும்ப திரும்ப கதை ஞாபகப்படுத்துறான். உயிரே போனா கூட ஆண்டவர் அமைதியா தான் இருந்தார். 70,000 பேர் உயிர் போச்சு. கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, கர்த்தர் எதையுமே சொல்லல. இதுவரைக்கும் எருசலேம் அழிக்கிறதுக்கு ஆட்களையும் அனுப்பல. இப்பதான் ஆண்டவர் எருசலேம் அழிக்க, எருசலேமையும் அழிக்க அப்படின்றார். இதுவரைக்கும் அழிக்க விரும்பல, எருசலேமையும் அழிக்க தேவதூதன் அனுப்புறா. அப்ப எருசலேமில் இருக்கலாம், எருசலேமில் கூட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறாங்களா, இல்ல ஏதோ அப்படி பெயர் அளவில் ஒரு தொடர்போடு இருக்கிறாங்களா? அதை ரெண்டா பிரிக்கிறார் ஆண்டவர். அந்த பெயர் அளவில் தொடர்போடு கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டமாவது வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், போதும்பா, இதுக்கு மேலே அவங்கள விடாத. ஏன்னா எருசலேமோடு இருக்கிறாங்க, அவங்க எருசலேமில் இருக்கிறாங்கப்பா, இதுக்கு மேலே அவங்களை கஷ்டப்படுத்தாத விட்டுடு. ஆனா மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, எருசலேமோடு கூட நெருங்கின ஐக்கியம், எருசலேமோடு கூட நெருங்கின தொடர்பு, எருசலேமோடு கூட நெருங்கின ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பது கர்த்தருடைய ஆழமான எண்ணம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 3 கேட்டகரி வச்சு பிரிச்சா நம்ம எந்த கேட்டகரியில் இருப்போம்னு நம்ம மனசாட்சி நம்ம சொல்லுது. சபை அப்படின்னா உயிரே போயிடும். சபைதான் என் உயிரே, சபைதான் என் உயிர். அந்த அளவுக்கு சபையோடு நெருக்கம் இருக்கா? இல்லை ஏதோ ஒரு சபை நமக்கு இருக்கு, அந்த சபையோட சின்ன ஐக்கியம் இருக்கு அப்படியா? இல்லை சபைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையா? இதை வச்சுதான் ஆண்டவர் நமக்கு மேல வருகிற ஆபத்தையும் பாதிப்பையும் தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து கண்டுக்கல, அந்த இலையில இருந்தா அடுத்த இலைக்காவது தயவு செஞ்சு வந்திருந்தோம். அடுத்த இலையில இருக்கிற ஏதோ சின்ன சின்ன ஐக்கியம், சபையோட ஒரு சின்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா அதை தாண்டி ஒரு நெருங்கின ஐக்கியத்துக்கு வந்துடு. அதுதான் உனக்கு எந்த ஆபத்தும் வராம ஊரே பாதிக்கப்பட்டிருந்தா கூட நான் பாதிக்கப்படலை. வாங்குற இலையில வைக்கல, அவனை கொடுக்கிற இலைக்கு வச்சா. யாருக்கு? ஒரு இல்லாதவனை கொடுக்கல, இருக்கிறவருக்கே கொடுக்கிற அளவுக்கு என்னை ஏன் வச்சிருக்க தெரியுமா? நான் சபைக்கு நடுவில் இருக்கிறேன். இந்த சபை தான் என் உயிர். இந்த சபை அணியை பிரிக்கவே முடியாதுன்னு ஒரு நாள் சொல்ல முடியும். இந்த சபை அணியை பிரிக்கவே முடியாது டேவிட், இந்த சபை அணியை பிரிக்கவே முடியாது. இந்த சபை தான் என் உயிர், இதான் என் உயிர். ஏன் களத்தில் இருக்கான்னு தெரியுமா? உயிர் போனா இந்த சபையிலேயே போட்டோம், இந்த சபைக்குள்ளே என் உயிர் போட்டோம். இந்த சபையை விட வெளியில போக மாட்டேன், இந்த சபையில நிலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான உணர்வு ஒரு நாளுக்கு இருந்ததுனால தான் சொல்ல முடியும். உனக்கே கொடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட டன்னு டன்னா தங்க இருக்கலாம், ஆனா உன் தேவைக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் வாங்குற மாதிரி ஆண்டவரை வைக்கல, என கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? சபையோட நெருங்கி இருக்கிற.
ஏதோ பட்டு படாம இல்ல, ஏதோ சின்ன சின்ன காரியத்தை மட்டும் தொட்டுக்கிறது இல்ல, ஊறுகாவை போல. நான் சொல்றேன், பின்னி பிணைஞ்சிருக்கிறேன். சபை ஒண்ணுனா என் மூச்சை நின்றுடும். அந்த அளவுக்கு நான் சபையோட நெருக்கத்தில் இருக்கிறேன். அந்த வாழ்க்கை தான் எந்த ஒரு ஆபத்துமே வராம, எந்த ஒரு பாதிப்புமே வராம கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க சபையோட கூட தொடர்பு இல்லாம பெயர் அளவில் ஏதோ ஒரு பேருக்காக, ஒரு சபை என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அட்ரஸுக்காக நான் சபையை வச்சிருந்தேன்னா என்னை மன்னிங்க சாமி. இதுதான் என் ஆபத்துக்கு காரணம்னா, இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு நீங்க எந்த முயற்சியுமே எடுக்கல, இந்த ஆபத்தை கண்டு மனஸ்தாப கூட படலைன்னா அந்த எல்லையை விட்டு ஆண்டவர் இந்த எருசலேமை எல்லைக்குள்ள வர நான் விரும்புறேன். ரெண்டாவது கூட்டம், ஆண்டவர் இன்னும் நெருக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தா இந்த சின்ன பாதிப்பு கூட எனக்கு வராம நான் தடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு சாதாரண நெருக்கத்தில் இருக்கிறேன், ஒரு சாதாரண ஐக்கியமா இருக்கிறேன். ஆனா இதை விட இன்னும் கொஞ்சம் நான் நெருக்கமா இருந்தேன்னா, இதை விட இன்னும் கொஞ்சம் நான் நெருங்கி இருந்தேன்னா, இந்த பாதிப்பு கூட எனக்கு வராம தடுத்திருப்பீங்கன்னா நான் இன்னும் கிட்ட நெருங்கி வரேன்ப்பா, இன்னும் உங்களோட நான் நெருங்கி நிக்கிறேன்ப்பா, இன்னும் உமக்கு எனக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை, ஒரு ஆழமான நெருக்கத்தை நான் ஏற்படுத்தி விரும்புறேன் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த தூதனை பார்த்து போதும் நிறுத்துன்னு சொன்னீங்க, என்னை பார்த்து போதுன்னு சொல்லக்கூடாது, நிறுத்துன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஈசாக்கு மேல வர்ற பாதிப்பை பார்த்து நிறுத்துன்னு சொன்னீங்களேப்பா, எனக்கு மேல வர்ற பாபத்தை பார்த்து நிறுத்துன்னு நீங்க சொல்லணும். போதுன்னு கூட சொல்லக்கூடாது, கண்டுக்காம போயிடக்கூடாது, நிறுத்துன்னு சொல்லணும். அந்த எல்லைக்குள்ள அவ்வளவு நெருக்கமா நான் வாழ விரும்புறேன். எங்களை நம்பி எங்களை ஆஸ்வதிங்கப்பா. வாங்குற எல்லையில வைக்காம எங்களை கொடுக்கிற எல்லையில வச்சு எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பான்னு சொல்லி உங்க சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காத்துக்கோங்க சாமி, கரை மட்டும் கூட இருக்கட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்து, பாதுகாத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திருங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்த்துகிறோம். சகல துதிகளை மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உங்க உயர்த்தி தாழ்த்து வரிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.